ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஹல்வா. பொட்டேட்டோவில் ஹல்வா செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனை தோணலாம். ஆனால் இந்த ஹல்வாவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இனி அடிக்கடி உங்கள் வீட்டில் இதை செஞ்சு சாப்பிடுவீங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு ஹல்வா இது. இனி இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன, இதை எப்படி செய்யலாம், இதை எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, அதை வேக வச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி 1/4 கிலோ சர்க்கரை, 150 கிராம் நெய், அதை தனியாக நம்ம உருக்கி வச்சிடலாம். ஃபுட் கலர் உங்களுக்கு விருப்பப்பட்டால் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி பண்ணுது, முந்திரி பாதாம் பொடி பண்ணுது. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம இந்த 1/4 கிலோ சர்க்கரைக்கு 50 ml தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம மற்ற டிஷ்க்கு செய்கிற மாதிரி பாகு பதம்லாம் கம்பி பதம், 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் வரணுன்னா நம்மளுக்கு அவசியம் கிடையாது. சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம கலர்னாலே நமக்கு தேவையான பதம் அதில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை அது கூட சேர்த்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இதுக்கு நடுவில் நம்ம எடுத்து வச்ச அந்த நெய்யை இந்த மாதிரி உருகி சூடு பண்ணி வச்சுருவோம். 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி சக்கரை பாகு கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாத மாதிரி இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கலர் எசன்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் எசன்ஸை ஊற்றிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கலர் எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் இதை நம்ம கலரி விடணும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது. இது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் அதை கலரி விட்டுட்டு